இல்லை என் குடலில் மோஷன் தேங்கி இருக்கு, ஒழுங்காக போகாதவங்களுக்கு உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு அப்படியே எல்லாமே கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு கூட பேஷன்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த ஒரு தடவை கொடுத்து தான் மேம் இன்னி வரைக்கும் என் குழந்தைக்கு மலச்சிக்கலே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட குடல் புற்றுநோயின்னு வர 100ல் 95 பேர்ல நான் கேட்கறது குழந்தையிலேருந்து அவங்க சரியா டெய்லி மோஷன் போயிருக்க மாட்டாங்க. நான் இப்போ சொல்லுவேன் உடம்புல செப்டிக் டேங்கா அன்னன்னைக்கு கழிவை நான் வெளியேற்றணும். கழிவை நான் வெளியேற்றல, ஒரு நாளைக்கு மேலே வச்சிருக்கேன், அப்போ என் உடம்பு வந்து உள்ளுக்குள்ள அது வந்து கெட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி தானே. யோசிச்சு பாருங்களேன், அது வந்து வெளியவே ஒரு மோஷன் போயிட்டோம், க்ளீன் பண்ணா மட்டும் எவ்வளவு ஸ்மெல் இருக்கு. அப்ப நம்ம வயிற்றுக்குள்ளே அது இருந்தா என்ன பண்றது? டெய்லி போனோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த டெய்லி போறதுக்கு நான் சொல்வேன் கிஸ்மிஸ் பழம் ஒரு 10 கிஸ்மிஸ் பழத்தை எடுங்க, அதை ஊற வச்சிருங்க, அந்த தண்ணியை வச்சு கலர் கொதிக்க வைங்க. தண்ணி ஃபுல்லா ஆவியான அப்புறம் ஒரு வடிகட்டியில எடுத்து அந்த போட்டு ஸ்பூன் வச்சு இப்படி ஸ்மாஷ் பண்ணும். 10 பழத்துக்கு ஒரு 30 ml அளவுக்கு வரும், அதை குடிக்க வைங்க, டெய்லி மோஷன் போகும். ஸோ கிஸ்மிஸ் பழமும் நான் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இதுவும் பண்ணிட்டேன், வாழைப்பழம் டெய்லி கொடுத்து பார்த்துட்டேன், பப்பாளி கொய்யாக்காய் கொடுத்துட்டேன், கம்மங்கூழ் கொடுத்துட்டேன், மோஷன் போல. உலகத்திலேயே மோஷன் போறதுக்கு இதை விட பெஸ்ட் டிப்ஸ் இனிமே வருமானு எனக்கு தெரியல, இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. நான் சொல்ற டிப்ஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு அளவுக்கு விட்டமின் ஏ வந்து வேற எந்த உணவுலையுமே இல்லை, கேரட்ல கூட இல்லை. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பத்தி நான் சொல்லாத ஒரு விஷயம், ஒரு 3 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அந்த 3 பீஸை ஒரு குக்கருக்குள்ள ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அது வந்து ஸ்டீம் விட்டுறணும், விசில் விட்டுறணும். அது வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுருங்க. அப்படியே 15 நாளைக்கு ஒரு இனிமா கொடுத்தாதான் மோஷன் போகும், சிரப் கொடுத்தாதான் மோஷன் போகும், இல்லை என் குடல்ல மோஷன் தேங்கி இருக்கு, ஒழுங்கா போகாதவங்க உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு அப்படியே எல்லாமே கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு கூட பேஷன்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த ஒரு தடவை கொடுத்து தான் மேம் இன்னி வரைக்கும் என் குழந்தைக்கு மலச்சிக்கலே இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. எனக்கு ஒரு பாட்டி சொல்லி கொடுத்த டிப்ஸ் இது. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண நிறைய பேஷன்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு அந்த ஜனவரி பிப்ரவரியில ஆக்சுவலி உடம்பு ஃபுல்லா டிடாக்ஸ் பண்ணி உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபுல்லா இது பண்ணி கேன்சரே வராம என் உடம்ப நான் வண்டியை போய் கழுவி கொண்டு வர மாதிரி என் உடம்பு சுத்தம் பண்ணிக்கணும்னா சக்கரவள்ளி கிழங்கு. எவ்வளவு பேர் அதை பத்தி தெரிஞ்சு சாப்பிடுறோம் இல்லையா? நீங்க சக்கரவள்ளி கிழங்க கட் பண்ணி இந்த ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு, ஒரு பிஞ்ச் வந்துட்டு மஞ்சள் பாயில் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு மசிச்சு கூட 6 மாசத்துலேருந்து ஒரு வயசு இருக்காங்க குழந்தைங்கன்னா சும்மா மசிச்சு ஊட்டி விட்டுடலாம். ஸோ இந்த மோஷன் பிரச்சனைக்கு அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். சப்போஸ் நம்ம அதை வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை, குழந்தை வந்து அதுக்கப்புறம் கூட ஒரு வருஷத்தில் 6 மாதத்துல ரிப்பீட் பண்ணலாம். நம்ம அது சில வியாதிகளுக்கு மருந்து தான் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மோஷன்றது நம்ம சொல்கிறோம், எத்தனை வீடுகளில் இது சாதாரண பிரச்சனையாக டெய்லியுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு தடவை சாப்பிட்டா ஜான்வரியில், அதுக்கப்புறம் வருஷம் ஒரு வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுது. ரெகுலராக இப்போ மார்னிங் அண்ட் நைட் போகணும். மார்னிங் அண்ட் நைட்டே நான் அக்செப்ட் பண்ணுறது இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை மார்னிங், எவ்ரி 24 hours ஒன்ஸ் மார்னிங். பட் அந்த ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கணும் மேம்? என்ன சாப்பிட்டா ப்ராப்பராகவே இருக்கும்? ப்ராப்பராகவே இருக்குன்னா குழந்தையிலேருந்து பழகி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஸ்விட்ச் கிடையாது, போட்டோடனே மோஷன் வர. மோஷன்றது ஒரு லூப்ரிகண்ட், இரும்பு கேட்டு கிரீஸ் ஊற்றுற மாதிரி என்னுடைய குடலுக்கு வந்து தண்ணி தான் கிரீஸ். தண்ணி நல்லா குடிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே மோஷனே வராதவங்க வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 5 சிட்டப்ஸ். இதை விட ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்லிக் கொடுப்பேன். பிறந்த குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்தே தூங்கி எழுந்திரிச்சோடனே காலில் போட்டு உச்சா விடுவோம். நம்ம தமிழர்கள் கீழே ஒரு சாக்கு பை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களை காலில் போட்டுட்டு காலை நீட்டி வச்சு கீழே நியூஸ் பேப்பர் போட்டுட்டு நான் இப்போ 2 குழந்தைங்களும் காலை இப்படி மடக்கி பிடிச்ச மாதிரி வயிற்று மேலே ப்ரெஷர் கொடுத்த மாதிரி நம்ம இந்தியன் டாய்லெட்டில் இப்படி குத்த வச்சு உட்காருவோம். அது மாதிரி குழந்தைங்களை படுக்க வச்சுட்டு அந்த பொசிஷன், இந்தியன் டாய்லெட் தான் உலகத்திலே மோஷன் போகிறதுக்கு பெஸ்ட் இது.